ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வாங்க நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வாயில் சாப்பிடும்போது நாக்கு இன்னும் வேணும் கேட்குற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டான ஒரு கேக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் உங்களை அளவு எல்லாமே நான் கரெக்டாக சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? இது ஃபுல்லாக அதேமாதிரி பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர், நான் சின்ன டம்ளர் இருக்குது, நீங்கள் பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா, சீனி மாதிரி இருக்கும்ல ஒரு ப்ரௌன் சுகர், அந்த இது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஏலக்காய் போட்டு அதை திரிச்சிக்கலாம். இப்போ இதை நான் இடித்து இப்போ இது கரைகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். நான் சரியாக அதை இடிக்கல பாருங்கள், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கரைகிறதுக்கு. நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இடிச்சிருங்க. வெல்லமாக இருந்துச்சுன்னா, ப்ரௌன் சுகராக இருந்துச்சுன்னா திரிக்கிறது மிக்ஸியில் போட்டு ஏலக்காய் போட்டு திரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, இது கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அடித்தாச்சு. அடுத்து ஒரு ஏலக்காய் போட்டுட்டு இந்த கரைஞ்சிச்சில் அதையும் நம்ம அந்த வெல்லத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? அடித்தாச்சு. அப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், எப்படி அடித்தாச்சு, சூப்பராக இருக்குதா? இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, அப்புறம் 1 டம்ளர் பொங்க ஒரு 1/4 ஸ்பூன் சோடாப்பு போட்டுட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் 1 டம்ளர் பொங்க 3/4 டம்ளருக்கு 1 டம்ளர் பொங்க கோதுமை மாவு போடணும். நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், ரொம்ப குட்டி டம்ளர் இது. நீங்கள் நிறைய பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இது பாத்திரம் ரெடி பண்ணி வச்சலாம். ஆயில் தடவிட்டு கோதுமை மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி எல்லா பக்கம் தட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு, இப்போ இதையும் மிக்ஸியில் போட்டு அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸியில் அடித்தாச்சு. எப்படி பபிள்ஸாக வந்திருக்கு பாருங்கள், எப்படி அழகாக பபிள்ஸாக வந்திருக்கா? இன்னும் இதுக்குள்ளே இன்னும் ஒன்று ஊற்றணும். நெய் எண்ணெய் ஊற்றணும். 1/4 டம்ளர் ஊற்றுங்க, ஓகேவா? கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். நெய் இருந்தால் நெய் ஊற்றுங்க, ஆயில் இருந்ததுன்னா ரீஃபைண்ட் ஆயில் இருந்ததுன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க. இதையும் மிக்ஸியில் அடிச்சிடலாம், ஓகேவா? இங்கே பாருங்கள், மிக்ஸியில் அடித்தாச்சு. இப்போ நம்ம அதை மாற்றிட்டு திரும்பியும் இதை ஸ்பூனை வச்சு நம்ம திரும்பியும் நல்லா அடிக்கணும். இது இந்த சீனி மாதிரி ஒரு ப்ரௌன் சுகர் உண்டு பார்த்தீங்களா, அதுனா ரொம்ப உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பாருங்கள், இதை நல்லா அடித்தோடனே எப்படி மாறிட்டு பாருங்கள். நல்லா அடித்து ஸ்பூன் வச்சு நல்லா அடித்தோன்னே எப்படி மாறிட்டு பாருங்கள். எப்படி பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்குதா? இன்னும் கூட கொஞ்சமாக பால் ஊற்றி இன்னும் இதை இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆக்கிடலாம், ஓகேவா? இப்போ ஏற்கனவே நைஸாக தான் இருக்குது. நல்ல பபிள்ஸாக அழகாக பார்க்க அழகாக நைஸாகவும் டேஸ்டியாகவும் தான் இருக்குது. நாக்கில் நச்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் அதே டேஸ்ட் தான் அப்போ கேக்லேயும் வரும், ஓகேவா? அது நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்குது. இதில் எசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட எசன்ஸ் இல்லை, ஓகேவா? அது மாதிரி பேக்கிங் சோடா மட்டும் தான் இருந்துச்சு. பேக்கிங் பவுட்ரு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பால் ஊற்றி எப்படி அடிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக அடிச்சாச்சு. எப்படி பாருங்கள், க்ரீமியாக இருக்குதா? பார்க்கே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. மைதா மாவு பண்ணதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு, ஈக்குவலாக அப்படியே இருக்குது அதே டேஸ்ட்டு. அவங்களுக்கு கலர் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரௌனாக வரும். அது ஒயிட்டு கலரில் வரும், பியூர் நல்ல ஒயிட்டில் வரும். இது கொஞ்சம் ப்ரௌனாக வரும், ஏன்னா நாட்டு சக்கரை போடுறோம்ல, அது வெல்லம் போடுறோம்ல, அதனால். இங்கே பாருங்கள், இதை நல்லா ஊற்றியாக இது பண்ணி வச்சுட்டு குக்கர், நான் கேக் ஓவன் வச்சுருக்கிறதுனால, கேக்கு குக்கர் வச்சுருக்கிறதுனால இதை ஊற்றி ரெடி பண்ணி இப்படி வச்சுட்டு, இந்த உப்பு போட்டு அடியில் இதை ஒரு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணணும். ஒரு 2-3 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு, ஒரு 3 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இதை நல்லா உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி வச்சிடணும். அந்த உப்பு சூடான பிறகு அதை தூக்கி வைக்கணும். குக்கராக இருந்ததுன்னா உள்ளே எண்ணெய் தடவி, அதே மாதிரி தான் எண்ணெய் தடவி உள்ளே கோதுமை மாவு இப்படி இந்த ஃபுல்லாக படுற மாதிரி தட்டிட்டு அப்படி அந்த டேரெக்டாகவே வச்சிடலாம். இந்த விசில் மட்டும் போடாமல் அப்படி டேரெக்டாக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வச்சாச்சு. இது 5 மினிட்ஸ் ஆனில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம், ஓகேவா? இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இது வழியே வாசனை வரும்.
இப்போ வாசனை வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆனில் வச்சேன், 30 மினிட்ஸ் சிம்மில் வச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு அழகாக வந்தது. கொஞ்சம் போல தான் மாவு, அதில் இவ்வளோ புஷ்ஷுன்னு வந்துருக்குது. நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா மேலே வரைக்கும் புஷ்ஷுன்னு வெளியில் வரைக்கும் மேலே வரைக்கும் அழகாக இருக்கும். வெட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் எனக்கு தேவை இருந்ததுனால கொஞ்சமாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக பண்ணினேன். ஓகேவா? நீங்கள் நிறைய பண்ணுங்கள். பார்க்கும்போதே அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மேலே வந்து இப்போ குத்தி பார்க்கும்போது பாருங்கள், இதில் வந்து ஒட்டு மாவா இல்லை. அப்போ அது ஓகே. நான் ஃபஸ்ட்டே குத்தி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு 2வது போய் குத்தி காட்டுறேன். இதை வந்து ஒரு துணி வச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு கலர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒழிய மற்றபடி டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஈக்குவலான டேஸ்ட்டு தான் எனக்கு. ஆனால் இது கூட கொஞ்சம் தான் எனக்கு டேஸ்ட்டாக தெரியுது ரொம்ப. ஏன்னா அது ஹெல்த்திங்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. எல்லாமே நாட்டு சக்கரை, கோதுமை மாவு எல்லாமே நம்ம ஹெல்த்தி தான். நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். எல்லாமே ஹெல்த்தியானது தான். இது பாருங்கள், இதை வந்து சூடாக எவ்வளோ சூடாக இருக்குது. ஆனால் உடனே தட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே இல்லை, லட்டு மாதிரி அப்படியே விழுந்துட்டு. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. எப்படி பாருங்க, நான் வந்து கையை வச்சு இப்படி குத்தி பார்த்தேன்னா குத்தினேன்னா கை உள்ளே போயிருங்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன். ரொம்ப இல்லைன்னா புஸ்க்குன்னு கை உள்ளே போயிடும். அதனால் உங்களுக்கு லைட்டாக வந்து இப்படி தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி இப்படி அசைதா பார்த்தீங்களா? இப்படி புஸ்ஸுன்னு இருக்குதா? இப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நான் சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்ணும் அப்படி ஆசையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள். 5 மினிட்ஸ் ஆனில் வச்சு 30 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அந்த மெயினாக இது உங்களுக்கு ஒரு இது என்ன டிப்ஸு சொல்லிக் கொடுக்கணும். அதையே ரொம்ப கவனிச்சுக்கோங்க. என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு டைமு முன்ன பின்ன வந்தாலும் நீங்கள் எதை ரொம்ப கவனிக்கணும்னா வாசனை வரும். கேக்குடைய வாசனை வெந்தோடனே. இப்போ நம்ம இட்லி வந்துச்சுன்னா இட்லியோட வாசனை வரும் பார்த்தீங்களா? அப்போ குழம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா குழம்போட வாசனை வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி கேக்கோட வாசனை வரும். உடனே நீங்கள் வந்து அப்போ ஆயிட்டுன்னு சொல்லிட்டு உடனே வந்து குக்கராக இருந்தாலும் திறந்து பாருங்கள். இது இந்த மாதிரி இருந்துச்சு, ஹோல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குத்தி பார்த்துருங்க. உடனே குத்தி பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? ரொம்ப விட்டோன்னா அப்புறம் அடியில் வந்து அப்போ கொஞ்சம் வந்து கரிஞ்சிக்கிட்டே அப்படி கொஞ்சம் ரொம்ப வெந்துக்கிட்டு கரிஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் ஆவி பறக்குது பாருங்கள், எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். நான் ஒத்துக்கையிட்டே வெட்டுறேன், எவ்வளோ ஒத்துக்கையிட்டே அழகாக வெட்டுறேன். அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு தட்டு கொஞ்சம் போல் இருக்கிறதுனால இந்த ஒரு தட்டு ஃபுல்லாகவே நானே சாப்பிட்ருவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டும் கோதுமை மாவு போட்டுக்கோம்னா அதனால் உடம்புக்கு நல்லது தான். அதனால் நான் நானே சாப்பிட்ருவேன் ஃபுல்லாகவே. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மைதா மாவில் பண்ணும்போது நான் வந்து பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் போடுவேன். 2 இது வரும் இது மாதிரி. இது வந்து நான் வந்து பெரிய டம்ளரும் போடலை, அதில் 2 டம்ளரும் போடலை. இது ரொம்ப குட்டி டம்ளரில் கொஞ்சம் போல் போட்டிருக்கேன் நான். அதனால தான் அந்த குட்டியாக வருது. பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு குட்டியாக வந்து தெரியுது. இல்லைன்னா அது பார்க்கறதுக்கு கிராண்டாக தெரியும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். அதுனா நிறைய போட்டோன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். இது குட்டி கேக்கு, கட்டையாக இருக்குதா? இல்லைன்னா அது உயரமாக அப்படி புஸ்ஸுன்னு ஓடி இருக்கும். இதே மாதிரி தான் போடணும். இந்த 2 டம்ளருக்கு வந்து முட்டையை வந்து கூட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் முட்டை இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் இப்போ ஒரு முட்டை போட்டுக்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் 1/4 கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? ஊற்றிக்கோங்க, எசன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது வாய் ஊறுது பாருங்கள், சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். இதில் மேலே வந்து நான் என்ன பண்ணலாம், நீங்கள் சாக்லேட் வாங்கி அதை உருக்கி இதை வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் வந்து செரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செரி ஃப்ரூட் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவங்க பாருங்கள் மைதா மாவு கேக்கு மாதிரியே தான் இருக்குது. அப்படியே ஒரு டேஸ்டி. ஆனால் எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த சூப்பராக எல்லாம் காம்பினேஷன் ஃபுல்லாக சூப்பராக அமைஞ்சிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து அப்புறம் செரி ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த அப்ளை பண்ணிவிட்டு
அது அது என்னது சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு சூடு பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு செரி ஃப்ரூட் வச்சு நம்ம வந்து இப்படி மேலெலாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அந்த பிளெயின் கேக் வாங்குவவங்களுக்கு இப்படி கொடுத்துடலாம். அந்த மாதிரி சாக்லேட் கேக் வாங்கணுங்கிறவங்களுக்கு செரி வச்சு சாக்லேட் வச்சு அப்படி சூப்பராக டெக்கரேட் பண்ணி கொடுத்துலாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கேக்கு பார்க்க அழகு பாருங்கள், அழகு பாருங்கள். அந்த மாவு எப்படி அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கேக்கினுடைய பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அந்த உள்ளே உள்ளது வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க. தெரியுதா? உள்ளே உள்ள அந்த டெக்ஸ்சரே உங்களுக்கு தெரியுது. அந்த இது பாருங்கள், தெரியுது பாருங்க, தெரியுதா? அவ்வளோ டேஸ்டி, பயங்கர டேஸ்டி. இங்கே பாருங்கள், நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து இப்போது சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். பயங்கர டேஸ்டி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒத்துக்கிட்டே எவ்வளோ அழகாக ஒரு விரலை வச்சு பிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். உள்ள அப்படி சாப்பிடும்போது பஞ்சு மாதிரி வாயில் அப்படி கரைஞ்சி உள்ளே போயிடும். அப்படி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்டி, பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரையில் இந்த மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற வைக்க பாலில் ஊற வைங்க. ப்ரௌன் வந்து பாருங்கள், இது மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா?